மகா சிவராத்திரி இரவு என்பது சாதாரணமான ஒரு தினம் இல்லை. காலங்களாக முனிவர்களும் சித்தர்களும் இதை மிகப்பெரிய சக்தி நிறைந்த தருணமாக கூறி வந்திருக்கிறார்கள். இந்த இரவில் மனித மனமும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றாக இணையும் ஒரு ஆழமான அதிர்வலை உருவாகிறது என்று நம்பப்படுகிறது. பலருக்கு வாழ்க்கையில் பண கஷ்டம், முயற்சி செய்தாலும் சேராத சேமிப்பு, சம்பாதித்தாலும் தங்கியிருக்காத வருமானம் போன்ற அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் வெறும் உழைப்பின் குறைவால் மட்டும் வருவதில்லை. சில சமயம் நம் எண்ணங்கள், நம் ஆற்றல், நம் வழிபாட்டு ஒழுக்கம் இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் அதிர்வுகள் வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றுகின்றன. அந்த ஓட்டத்தை திருப்பி அமைக்க மிக அரிதான வாய்ப்பாக இந்த சிவராத்திரி இரவு பார்க்கப்படுகிறது. அந்த இரவில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் கூட தனி அர்த்தம் இருக்கிறது. அது வெறும் வழக்கமான பூஜை அல்ல, அது உங்களின் உள்ளுணர்வை சுத்தமாக்கும் ஒரு பயணம். அந்த இரவில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நெருக்கடிகளை நினைத்து பாருங்கள். பணம் இல்லாமல் தடுமாறிய தருணங்கள், கடன் அழுத்தம், எதிர்பார்த்த உதவி கிடைக்காத வேதனை, இவை அனைத்தையும் மனதில் கொண்டு அமைதியாக உட்காருங்கள். அந்த அமைதியில் ஒரு உண்மை புரியும். பணம் என்பது கையில் வரும் நோட்டுகளால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அது ஒரு ஓட்டம், அது ஒரு சக்தி. அந்த சக்தியை ஈர்க்க மனதில் இருக்கும் பயம், குறை கூறும் எண்ணம், குறைவின் உணர்வு, இவை அனைத்தையும் முதலில் விட வேண்டும். சிவராத்திரி இரவில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். இரவு தொடங்கும் நேரத்தில் வீட்டில் ஒரு சிறிய இடத்தை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த ஒளியை பார்த்து கொண்டே சில நிமிடங்கள் மூச்சை மெதுவாக சீர்படுத்துங்கள். இந்த சின்ன செயல் கூட உங்களின் உள்ளிருக்கும் பதற்றத்தை குறைத்து மனதை நிலைநிறுத்தும். மனம் அமைதியாகும் போது தான் சரியான எண்ணங்கள் உருவாகும். பலர் பணம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் என்னால முடியாது என்ற சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை அந்த இரவில் விட்டுவிடுங்கள். நீங்கள் அந்த ஒளியை பார்த்து கொண்டு அமைதியாக உட்காரும் போது உங்கள் மனதில் ஒரு தீர்மானத்தை உருவாக்குங்கள். இனிமேல் வருமானத்தை மதிப்பேன், செலவை கட்டுப்படுத்துவேன், வரும் வாய்ப்புகளை தவறவிட மாட்டேன் என்று. இந்த எண்ண உறுதிதான் அந்த இரவின் உண்மையான தொடக்கம். அந்த இரவில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் கூட முக்கியம். குறை கூறாதீர்கள், யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள், அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதில் நன்றி உணர்வு வளர்த்து கொள்ளுங்கள். இதுவரை கிடைத்த சிறிய வாய்ப்புகளுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றியுணர்வு தான் வாழ்க்கையில் வளத்தை ஈர்க்கும் அடிப்படை விதையாக மாறுகிறது. பலருக்கு இது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அனுபவித்தவர்கள் சொல்வார்கள், அந்த இரவில் மனதை மாற்றியவர்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிக்கொண்டார்கள் என்று. அந்த இரவு நீண்டதாக இருக்கும், நேரம் மெதுவாக நகரும். ஆனால் அந்த மெதுவான நேரத்தில் நீங்கள் உங்களையே கவனிக்க ஆரம்பித்தால் அது ஒரு புதிய தொடக்கமாக மாறும். உங்கள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும். பணம் பற்றிய பயத்தை மெதுவாக கரைக்கும். அந்த அமைதியான இரவில் நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கும் எண்ணங்கள் தான் அடுத்த நாட்களில் உங்கள் செயல்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். அந்த காரணத்தால் அந்த இரவை சாதாரணமாக கடந்து விடாமல் விழிப்புணர்வுடன் அனுபவிக்க வேண்டும். அந்த இரவு உங்களுக்கே உங்களை மீண்டும் அறிமுகப்படுத்தும் ஒரு தருணமாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் பணம் பற்றிய குறைபாடுகள் இருந்தாலும் அது நிரந்தரமில்லை என்ற நம்பிக்கை அந்த இரவில் உங்கள் மனதில் வேரூன்றட்டும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அந்த ஒளியின் முன் அமைதியாக அமர்ந்து உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வளமான பாதையை கற்பனை செய்து கொண்டு இரவை தொடருங்கள். அந்த அமைதியான தருணம் உங்கள் மனதை மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான செயல், உங்களின் தினசரி வாழ்க்கையில் பணம் தொடர்பான பழக்கங்களை நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நமக்கு வரும் வருமானத்தை விட நம்முடைய கவனக்குறைவான முடிவுகளே கஷ்டத்தை உருவாக்குகிறது. அந்த இரவில் ஒரு சிறிய காகிதத்தை எடுத்துக்கொண்டு கடந்த காலத்தில் உங்களை சிரமப்படுத்திய செலவுகளை மனதில் நினைத்து அமைதியாக எழுதுங்கள். அதை யாருக்கும் காட்ட வேண்டியதில்லை. அது உங்களுக்கான ஒரு நேர்மையான உரையாடல். நீங்கள் செய்த தவறுகளை குற்ற உணர்வோடு பார்க்க வேண்டாம், அவற்றை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். அந்த புரிதல் உருவானவுடன் அந்த காகிதத்தை மடித்து ஒரு விளக்கின் அருகில் வைத்து மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இனி நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் மதிப்பேன் என்று. இந்த மன உறுதிதான் அந்த இரவில் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான வரம். பலர் நினைப்பார்கள், பணம் வருவதற்கு பெரிய யாகங்கள், சிக்கலான முறைகள் தேவை என்று. ஆனால் வாழ்க்கையை மாற்றும் அடிப்படை விதி தெளிவான எண்ணமும் ஒழுக்கமான செயலும் தான். அந்த இரவில் நீங்கள் சாப்பிடும் உணவும் கூட எளிமையாக இருக்கட்டும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் குடிக்கும் போதும் கூட நன்றி உணர்வுடன் குடியுங்கள். இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்கள் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சியாக மாறும். இரவு ஆழமாகும் போது பலர் தூக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆனால் சில நிமிடங்கள் விழித்திருப்பது கூட உங்களுக்கு ஒரு தனி அனுபவத்தை தரும். அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை,
நிலையான வருமானம், உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் நிலை. இந்த காட்சிகளை மனதில் உருவாக்குங்கள். மனதில் உருவாகும் காட்சி தான் நாளைய செயல்களுக்கு விதை போடும். அந்த விதை வலுவாக இருந்தால் அதிலிருந்து உருவாகும் செயல்களும் வலுவாக இருக்கும். சிலர் இதை வெறும் கற்பனை என்று நினைப்பார்கள். ஆனால் மனிதன் செயலில் இறங்குவதற்கு முன் எல்லாமே எண்ணத்தில் தான் தொடங்குகிறது. அந்த எண்ணத்தை நேர்மறையாக மாற்றும் வாய்ப்பாக இந்த இரவை பயன்படுத்துங்கள். அந்த நேரத்தில் தேவையில்லாத தொலைபேசி உரையாடல்கள், சின்ன சின்ன கவலைகள் இவற்றை விலக்கி வையுங்கள். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சில மணி நேரமாக இதை உணருங்கள். அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உள்ளே வரும்போது வளம் வருவதாகவும் வெளியே போகும்போது பயம் நீங்குவதாகவும் மனதில் உணருங்கள். இந்த எளிய தியான உணர்வு மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் நாளை நீங்கள் எடுக்கும் முடிவுகளை உறுதியாக்கும். வாழ்க்கையில் பணம் பற்றிய தடைகள் இருந்தாலும் அவற்றை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்தும். அந்த உணர்வோடு நீங்கள் அந்த இரவை அமைதியாக அனுபவித்து மனதில் உருவாகும் உறுதியை மெதுவாக வலுப்படுத்திக் கொண்டு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வளமான வாழ்க்கைக்கான விதையை விதையுங்கள். இரவு மேலும் ஆழமாகி அமைதி சுற்றி நிறையும் போது அந்த அமைதிக்குள் நீங்கள் உங்களையே இன்னும் நெருக்கமாக கவனிக்க ஆரம்பிக்கலாம். இந்த தருணத்தில் பலர் வெளியில் தேடிய சக்தி உண்மையில் உள்ளுக்குள் இருப்பதை உணர ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு சிறிய கற்பூரம் அல்லது தூபம் ஏற்றி அதன் மனத்தை மெதுவாக சுவாசித்து பாருங்கள். அந்த மனம் உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை மெதுவாக அமைதிப்படுத்தும். அதன் பின்னர் கைகளை ஒன்றாக இணைத்து கண்களை மூடி சில நிமிடங்கள் உங்கள் வாழ்வில் உதவியாக இருந்த மனிதர்களை நினைத்து நன்றி கூறுங்கள். பெற்றோர், நண்பர்கள், ஆசிரியர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வார்த்தை கூட சொன்னவர்கள். யாராக இருந்தாலும் மனதில் அவர்களை நினைத்து நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்கள். இந்த உணர்வு உங்கள் உள்ளத்தை மென்மையாக்கும். மனதில் இருக்கும் கடினத்தன்மை கரையும். அதே நேரத்தில் பணம் பற்றிய எண்ணங்களும் தெளிவாக மாறும். பலர் பணத்தை ஒரு பயத்தோடு பார்க்கிறார்கள், போய்விடுமோ போதுமோ என்ற கவலை. ஆனால் அந்த இரவில் அதை ஒரு நண்பனைப் போல நினைத்து பாருங்கள். அதை மதித்து அணுகினால் அது உங்களை விட்டு நீங்காது என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள். உங்கள் முன்னால் இருக்கும் விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டு மனதில் அமைதியாக சில முறை ஒரு எளிய மந்திரத்தை சொல்லுங்கள். அது எந்த சிக்கலான சொற்களாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நேர்மறையான வார்த்தை இருந்தாலே போதும். அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கூறும்போது உங்கள் கவனம் ஒரே இடத்தில் நிலையாகும். அந்த நிலை தான் மன ஆற்றலை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் உங்கள் விரல்களை மெதுவாக தொட்டு வைத்து மனதில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண நெருக்கடிகள் அனைத்தும் கரைந்து போகட்டும் என்று எண்ணுங்கள். இது ஒரு அடையாளம் மாதிரி, பழைய சுமைகளை விடும் உணர்வு. சில நிமிடங்கள் கழித்து அந்த தண்ணீரை வெளியே செடிகளுக்கு ஊற்றி விடுங்கள். அது ஒரு புதிய வளர்ச்சியை குறிக்கும். இந்த சின்ன செயல்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இரவு நேரம் மெதுவாக நகரும்போது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அமைதியை கவனியுங்கள். அந்த அமைதிதான் வளத்தை ஈர்க்கும் அடித்தளம். ஏனெனில் குழப்பமான மனதில் சரியான முடிவுகள் பிறக்காது. அமைதியான மனம்தான் வாய்ப்புகளை தெளிவாக காணும். அந்த தருணத்தில் நீங்கள் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்குங்கள். நான் பயப்படாமல் முயற்சி செய்வேன், வந்த வாய்ப்பை தவறவிட மாட்டேன், என்னிடம் இருப்பதை மதித்து வளர்த்துக் கொள்வேன் என்று. இந்த உறுதி வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் உணர்வாக மனதில் பதியட்டும். அந்த உணர்வு உங்கள் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பரவி ஒரு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கும். அந்த தன்னம்பிக்கை தான் நாளை நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளிலிருந்து பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த இரவில் நீங்கள் பெறும் இந்த உள்ளார்ந்த மாற்றம்தான் உண்மையான செல்வம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த அமைதியான அனுபவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வளமான வாழ்வின் ஒளியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த உள்ளார்ந்த அமைதி மெதுவாக உங்கள் மனதுக்குள் வேரூன்ற ஆரம்பிக்கும் போது அந்த இரவை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்ற ஒரு எளிய பழக்கத்தை சேர்க்கலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் சில நாணயங்கள் அல்லது நோட்டுகளை வைத்து அவற்றை பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அது வெறும் பணம் அல்ல, அது உங்களின் உழைப்பின் வடிவம், உங்கள் நேரத்தின் மதிப்பு, உங்கள் முயற்சியின் அடையாளம். அந்த உணர்வோடு அதை அணுகும்போது மனதில் பணத்தை பற்றிய மரியாதை உருவாகும். அந்த மரியாதை தான் வீணான செலவுகளை கட்டுப்படுத்தும் அடிப்படை விதை. அந்த தருணத்தில் அந்த பணத்தை கையில் எடுத்து கண்களை மூடி மெதுவாக பிடித்துக்கொண்டு ஒரு எண்ணத்தை மனதில் கூறுங்கள். என்னிடம் வரும் வளம் நன்றாக பயன்படட்டும், நான் அதை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தட்டும், அது எனக்கு நிலையாக தங்கட்டும் என்று இந்த எண்ணத்தை உணர்வோடு சொன்னால் அது உங்கள் மனதில் பதியும். பலர் பணத்தை சம்பாதிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள், ஆனால் அதை மதித்து பாதுகாப்பது ஈக்குவலி முக்கியம். அந்த உண்மையை அந்த இரவில் நீங்கள் மனதில் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள்.
அதன் பின்னர் அந்த பணத்தை ஒரு சுத்தமான இடத்தில் வைத்து விடுங்கள். அதை அடுத்த நாள் தேவையில்லாமல் செலவு செய்யாமல் சிறிய சேமிப்பாக வைப்பது ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும். இந்த சின்ன செயல் கூட உங்களின் மனப்போக்கை மாற்ற ஆரம்பிக்கும். இரவு இன்னும் நகரும் போது உங்கள் சுற்றியுள்ள அமைதியை கேட்டு பாருங்கள். அந்த அமைதியில் உங்கள் இதய துடிப்பின் ஒலியை கூட நீங்கள் உணரலாம். அந்த உணர்வு உங்களை தற்போதைய தருணத்துடன் இணைக்கும். அந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் சிறிய வளங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். ஒரு உணவு கிடைத்த நாள், ஒரு உதவி கிடைத்த தருணம், ஒரு எதிர்பாராத வாய்ப்பு, இவை அனைத்தும் வளத்தின் வடிவங்கள்தான். அந்த உணர்வோடு நன்றி சொல்லும்போது உங்கள் மனம் குறைவிலிருந்து நிறைவிற்கு நகரும். இந்த மாற்றமே வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் உங்கள் எதிர்கால இலக்குகளை எழுதலாம். மாதந்தோறும் சேமிக்க வேண்டிய தொகை, செய்ய நினைக்கும் புதிய முயற்சி, கற்றுக்கொள்ள விரும்பும் திறன், இவற்றை தெளிவாக எழுதுங்கள். எழுதிய எண்ணம் மனதில் உறுதியான பாதையை உருவாக்கும். அது ஒரு வாக்குறுதி போல உங்களை நினைவூட்டும். இந்த செயல்கள் அனைத்தும் வெளியில் பெரிய மாற்றம் போல தெரியாமல் இருந்தாலும் உள்ளே ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்கும். அந்த ஒழுங்குதான் பணம் தொடர்பான முடிவுகளை வலுப்படுத்தும். இரவு இன்னும் ஆழமாகும் போது உங்கள் உடல் சோர்வாக உணரலாம். ஆனால் அந்த சோர்வுக்குள் கூட மனதில் இருக்கும் உறுதியை கவனியுங்கள். அது மெதுவாக வலுப்பெறும். இந்த அனுபவத்தை ஒரு கடமையாக அல்ல, ஒரு அரிய வாய்ப்பாக உணருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை திருப்பி அமைக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட அமைதியான முயற்சியாக அது பாருங்கள். அந்த எண்ணத்தோடு அந்த இரவை தொடருங்கள். உங்கள் உள்ளத்தில் உருவாகும் வள உணர்வை மெதுவாக வளர்த்து அது உங்கள் வாழ்வின் ஒரு நிலையான பகுதியாக மாற அனுமதியுங்கள். இரவு இன்னும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாறும்போது அந்த அமைதிக்குள் நீங்கள் உங்களின் உள்ளத்துடன் இன்னும் நேர்மையாக உரையாட ஆரம்பிக்கலாம். பல சமயங்களில் நாம் வெளியில் பார்த்து கொண்டிருக்கும் உலகம் நம்மை சிதறடிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு இரவில் நம்மை நாமே கேட்கும் கேள்விகள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களிடம் கேளுங்கள், நான் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி அணுகுகிறேன்? அது வந்தால் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேனா அல்லது பயத்தோடு பிடித்துக் கொள்கிறேனா? அதை வளர்க்க என்ன செய்கிறேன்? இந்த கேள்விகளுக்கு மனதார பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். பதில் உடனே கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த சிந்தனை ஆரம்பிப்பதே முக்கியம். அந்த நேரத்தில் உங்கள் கைகளை உங்கள் மார்பின் மேல் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் இதயத்தின் துடிப்பை உணருங்கள். அந்த துடிப்பு உங்களுக்கு இன்னொரு நாளை வாழும் வாய்ப்பை தருகிறது. அதுவே மிகப்பெரிய செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உணர்வு பணம் பற்றிய பதட்டத்தை குறைத்து நன்றியுணர்வை வளர்க்கும். நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய தீபத்தை மீண்டும் பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கலாம். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருண்ட தருணங்களையும் நீங்கள் கடந்து வந்ததை நினைவூட்டும். அந்த நினைவுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும். அதன் பின்னர் உங்கள் மனதில் இருந்த கவலைகளை ஒன்றாக சேர்த்து அவை மெதுவாக கரைந்து ஒளியில் கலந்து விடுகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். இது வெறும் கற்பனை அல்ல, மனதில் இருக்கும் அழுத்தத்தை விடுவிக்கும் ஒரு வழி. அந்த உணர்வுடன் நீங்கள் உங்களுக்கே ஒரு புதிய உறுதி கொடுங்கள். இனி பணத்தை பற்றிய முடிவுகளை அவசரமாக எடுக்க மாட்டேன், யோசித்து எடுப்பேன். நான் பெரும் வாய்ப்புகளை கற்றுக்கொள்ள பயன்படுத்துவேன் என்று. இந்த உறுதி உங்கள் உள்ளத்தில் பதியட்டும். அந்த இரவு முழுவதும் நீங்கள் பேசும் வார்த்தைகளையும் கவனியுங்கள். மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். என்னால் முடியாது என்ற எண்ணம் வந்தால் அதை நான் முயற்சி செய்கிறேன் என்று மாற்றுங்கள். இந்த சின்ன மாற்றமே பெரிய மனப்போக்கை உருவாக்கும். இரவு நேரம் மெதுவாக நகரும் போது உங்கள் சுற்றியுள்ள அமைதியை உணருங்கள். அந்த அமைதியில் உங்கள் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் உங்களை வழிநடத்தும். நீங்கள் வாழ்வில் எதை மாற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டும். அந்த நினைவூட்டலை மதித்து உங்கள் மனதில் ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள். பணம் என்பது வெறும் இலக்கு அல்ல, அது ஒரு பொறுப்பு. அதை சரியாக கையாள கற்றுக்கொள்வதே வளமான வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம். இந்த உண்மையை அந்த இரவில் உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்து அந்த அமைதியான அனுபவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்களின் வாழ்க்கையில் வளம் நிலையாக தங்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த இரவை தொடருங்கள். இரவு தனது ஆழமான அமைதியை இன்னும் விரித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மனமும் உடலும் மெதுவாக ஒரே ஓட்டத்தில் இணைந்து செல்லும் உணர்வு உண்டாகலாம். அந்த உணர்வை தடுக்காமல் அனுபவிக்குங்கள். அந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு சின்ன ஆனால் அர்த்தமுள்ள செயல், உங்கள் வீட்டின் வாசல் அல்லது ஜன்னல் அருகே சென்று சில நிமிடங்கள் வெளிக்காற்றை சுவாசித்து பாருங்கள். இரவு காற்றின் குளிர்ச்சி மனதில் இருக்கும் பாரங்களை இலகுவாக்கும். அங்கே நின்றபடியே வானத்தை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை நினைத்து பாருங்கள். அவற்றை நீங்கள் கடந்து வந்ததை உணருங்கள்.
இந்த உணர்வு உங்களுக்கு உங்களின் வலிமையை நினைவூட்டும். அதன் பின்னர் மீண்டும் உள்ளே வந்து அமைதியாக அமர்ந்து உங்கள் முன் இருக்கும் விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டு உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய காட்சியை உருவாக்குங்கள். நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்புகள் திறந்து கிடைக்கின்றன. உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கிறது. உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைகிறது. இந்த காட்சிகளை உணர்வோடு கற்பனை செய்யுங்கள். அந்த கற்பனை மனதில் ஒரு பாதையை உருவாக்கும். அந்த பாதைதான் நாளை உங்கள் செயல்களில் வெளிப்படும். நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய நன்கொடைக்கான எண்ணத்தையும் மனதில் விதையிடலாம். அது பெரிய தொகையாக இருக்க வேண்டியதில்லை. உதவிக்கரம் நீட்டும் மனநிலை இருந்தாலே போதும். வளம் பகிரப்படும் போது அது பல மடங்கு திரும்பும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வையுங்கள். இந்த எண்ணம் உங்கள் பணத்தை பற்றிய பார்வையை உயர்த்தும். அதன் பின்னர் உங்கள் கைகளை ஒன்றாக சேர்த்து கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கலாம். உங்கள் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை கவனியுங்கள். அவை மெதுவாக அமைதியாகும் போது ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவுதான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இரவு நேரம் நகரும் போது சோர்வு இருந்தாலும் மனதில் உருவாகும் அமைதியை மதியுங்கள். அந்த அமைதியை உடைக்காமல் மெதுவாக உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஊற்றுகிறது என்று உணருங்கள். இந்த அனுபவம் உங்களை உங்களோடு இணைக்கும். அந்த இணைப்பு தான் வெளியில் தேடும் பல பதில்களை உள்ளே காட்டும். அந்த தருணத்தில் நீங்கள் உங்களிடம் கூறுங்கள், நான் என்னிடம் இருக்கும் திறனை பயன்படுத்துவேன், வந்த வாய்ப்பை மதிப்பேன், என் முயற்சியை தொடர்வேன் என்று. இந்த உறுதி உங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதியட்டும். அந்த உறுதியுடன் அந்த இரவை அமைதியாக அனுபவித்து உங்கள் மனதில் உருவாகும் வள உணர்வை மெதுவாக வளர்த்து அது உங்கள் வாழ்க்கையில் நிலையான ஒளியாக மாற அனுமதியுங்கள். அந்த இரவு தனது ஆழமான நிலைக்கு வந்து சேரும்போது நேரம் மெதுவாக நின்றுவிட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்குள் உருவாகலாம். அந்த அமைதியான தருணத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை இன்னொரு கோணத்தில் பார்க்க முடியும். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் உங்கள் உடலை சற்றே நேராக வைத்துக்கொண்டு கண்களை மூடி உங்களின் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை கவனியுங்கள். அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். வரட்டும், போகட்டும். சில நிமிடங்களில் அவை மெதுவாக குறைந்து மனம் தெளிவாகும். அந்த தெளிவில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர ஆரம்பிப்பீர்கள். வளம் என்பது வெளியிலிருந்து மட்டும் வருவதில்லை. அது உள்ளிருந்து உருவாகும் மனநிலையிலிருந்து தொடங்குகிறது. அந்த உணர்வோடு உங்கள் கைகளை உங்கள் முழங்காலின் மேல் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் ஓடும் அமைதியை உணருங்கள். அந்த அமைதி உங்கள் மனதில் இருந்த குறைவுணர்வை கரைக்கும். அதன் பின்னர் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் முன் இருக்கும் ஒளியை பார்த்து கொண்டு ஒரு சிறிய செயலை செய்யலாம். உங்கள் அருகில் இருந்தால் ஒரு பூவை எடுத்துக்கொண்டு அந்த ஒளி அருகில் வைத்து விடுங்கள். அது உங்கள் மனதில் மலரும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும். பூ இல்லை எனில் ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் வைத்து விடுங்கள். அதுவே போதும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் பெற விரும்பும் வளம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அந்த கேள்விக்கு வரும் பதில்களை கவனியுங்கள். அவை உங்கள் மனதில் வழிகாட்டுதலாக இருக்கும். அதன் பின்னர் உங்கள் உள்ளத்தில் இருந்த பயங்களை ஒவ்வொன்றாக நினைத்து அவை ஒளியில் கரைந்து போகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். இந்த கற்பனை உங்கள் மனதை இலகுவாக்கும். அந்த இலகுவான மனநிலையிலே நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். உழைப்புக்கு கிடைக்கும் பலன், அமைதியாக இருக்கும் குடும்பம், உறுதியான சேமிப்பு, இவை அனைத்தும் சாத்தியம் என்ற நம்பிக்கையை உணருங்கள். இந்த உணர்வுதான் உங்கள் செயல்களுக்கு சக்தி தரும். அந்த நேரத்தில் நீங்கள் மெதுவாக உங்கள் உள்ளத்தில் ஒரு நன்றியுணர்வை மீண்டும் எழுப்புங்கள். இந்த இரவை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கே நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றியுணர்வு உங்கள் மனதை வளத்திற்கான ஓட்டத்தில் இணைக்கும். இரவு இன்னும் நகரும் போது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் நம்பிக்கையை கவனியுங்கள். அது மெதுவாக வலுப்பெறும். அந்த நம்பிக்கைதான் உங்கள் நாளைய முயற்சிகளில் வெளிப்படும். அந்த உணர்வோடு நீங்கள் அமைதியாக அந்த இரவை தொடருங்கள். உங்கள் உள்ளத்தில் உருவாகும் வளமான மனப்போக்கை பாதுகாத்து கொண்டு அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்க அனுமதியுங்கள். இரவு தனது நீண்ட அமைதியுடன் இன்னும் தொடரும் போது அந்த அமைதியில் நீங்கள் உங்களின் உள்ளத்தை இன்னும் ஆழமாக உணர ஆரம்பிக்கலாம். இந்த நேரத்தில் உடலை சற்றே தளர்த்தி மெதுவாக எழுந்து உங்கள் வீட்டில் சில நிமிடங்கள் அமைதியாக நடந்து பாருங்கள். ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் எடுத்து வையுங்கள். தரையில் உங்கள் பாதம் தொட்ட உணர்வை உணருங்கள். இது வெறும் நடப்பது அல்ல, உங்கள் மனதை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும் ஒரு பயிற்சி. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் அமர்ந்து உங்கள் கைகளை ஒன்றாக இணைத்து கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த பணம் தொடர்பான அனுபவங்களை நினைத்து பாருங்கள். கிடைத்த வெற்றிகள், சந்தித்த சிரமங்கள் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியில் பெருமை கொள்ளாமல், சிரமத்தில் தாழ்ந்து போகாமல், இரண்டும் உங்களை கற்றுக் கொடுத்த பாடமாக பாருங்கள். இந்த பார்வை உங்கள் மனதை வலுப்படுத்தும். அதன் பின்னர் உங்கள் அருகில் ஒரு சிறிய கிண்ணத்தில் இருந்தால் சிறிது அரிசி அல்லது தானியங்களை வைத்து அதை பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அது உணவு,
வாழ்வின் அடிப்படை வளம். அதை மதிக்கும் மனநிலை உங்களிடம் இருக்கட்டும். அந்த தானியங்களை அடுத்த நாள் பறவைகளுக்கு அல்லது பிற உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதையுங்கள். இந்த பகிர்வு மனப்போக்கு உங்கள் உள்ளத்தில் வளத்தின் ஓட்டத்தை விரிவாக்கும். அதன் பின்னர் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சின் ஓட்டத்தை மீண்டும் கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவை கொண்டு வருகிறது என்று உணருங்கள். அந்த தெளிவில் உங்கள் எதிர்கால இலக்குகளை மீண்டும் மனதில் நினைத்து பாருங்கள். நீங்கள் அடைய விரும்பும் நிலை, நீங்கள் உருவாக்க விரும்பும் பாதுகாப்பு, இவற்றை உணர்வோடு கற்பனை செய்யுங்கள். அந்த கற்பனை உங்கள் மனதில் உறுதியை உருவாக்கும். இரவு நேரம் மெதுவாக நகரும் போது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அமைதியை கவனியுங்கள். அது வெறும் அமைதி அல்ல, அது ஒரு புதிய துவக்கத்தின் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை அமைக்க முடியும். அந்த தருணத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியை மீண்டும் சொல்லுங்கள். நான் என்னிடம் வரும் வாய்ப்புகளை மதிப்பேன். நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன். நான் வளர்ச்சியை தேர்வு செய்கிறேன் என்று இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அந்த உணர்வோடு அந்த இரவை அமைதியாக அனுபவித்து உங்கள் உள்ளத்தில் உருவாகும் வள உணர்வை மெதுவாக வளர்த்து அது உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டு மொழியாக மாற அனுமதியுங்கள். இரவு மெதுவாக தனது இறுதியை நோக்கி நகரும் போதும் அதன் அமைதியும் ஆழமும் இன்னும் குறையாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உணரும் மனநிலை மிகவும் நுட்பமானது. இதுவரை செய்த அமைதியான கவனிப்புகள், சிந்தனைகள், உறுதிமொழிகள் இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்கியிருக்கும். அந்த ஒழுங்கை இன்னும் வலுப்படுத்த நீங்கள் மீண்டும் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை முழுமையாக நினைத்து பாருங்கள். நீங்கள் எங்கு தொடங்கினீர்கள்? இன்று எங்கு இருக்கிறீர்கள்? இன்னும் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள்? இந்த 3 நிலைகளையும் அமைதியாக கவனியுங்கள். இது உங்கள் பயணத்தை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். அந்த புரிதல் உங்களுக்கு நம்பிக்கையை தரும். அதன் பின்னர் உங்கள் முன் இருக்கும் ஒளியை பார்த்து கொண்டு உங்களின் உள்ளத்தில் ஒரு சிறிய நன்றியுணர்வை மீண்டும் எழுப்புங்கள். இந்த இரவு முழுவதும் நீங்கள் உங்களோடு செலவிட்ட நேரத்திற்கே நன்றி சொல்லுங்கள். உங்களின் மனதை கவனித்ததற்கும் உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்த முயன்றதற்கும் நன்றி கூறுங்கள். இந்த நன்றியுணர்வு உங்கள் உள்ளத்தில் அமைதியை நிலைநிறுத்தும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கைகளை உங்கள் இதயத்தின் மேல் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் இதயத்தின் துடிப்பு மற்றும் மூச்சின் ஓட்டம் ஒன்றாக இணையும் உணர்வை கவனியுங்கள். இந்த இணைப்பு உங்களை தற்போதைய தருணத்துடன் உறுதியாக இணைக்கும். அந்த இணைப்பிலே நீங்கள் ஒரு முக்கியமான எண்ணத்தை மனதில் விதையுங்கள். வளம் என்பது வெறும் சம்பாதிப்பதல்ல, அது பாதுகாப்பது, பகிர்வது, மதிப்பது, இந்த 3ஐயும் சமமாக கற்றுக்கொள்வதே உண்மையான செல்வம். இந்த உண்மையை உங்கள் உள்ளத்தில் உறுதியாக பதியவிடுங்கள். அதன் பின்னர் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் சுற்றியுள்ள இடத்தை கவனியுங்கள். எல்லாமே அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியை உங்களுக்குள் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். அது வெளியே மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் விரும்பினால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய சுத்தப்படுத்தலை செய்யலாம். அமர்ந்திருந்த இடத்தை சீரமைத்தல், பயன்படுத்திய பொருட்களை ஒழுங்குபடுத்துதல், இந்த செயல்கள் மனதில் இருந்த குழப்பத்தை வெளியிலிருந்து அகற்றும் ஒரு அடையாளம். இந்த ஒழுங்கு உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இரவு நேரம் நகரும் போது உங்கள் உள்ளத்தில் உருவாகியுள்ள தெளிவை கவனியுங்கள். அது ஒரு மென்மையான வலிமையை உங்களுக்கு தரும். அந்த வலிமையோடு நீங்கள் உங்களுக்கே ஒரு அமைதியான வாக்குறுதி கொடுங்கள். நான் என் வாழ்க்கையை பொறுப்புடன் நடத்துவேன், வளத்தை மதிப்பேன், முயற்சியை தொடர்வேன் என்று. இந்த வாக்குறுதி உங்கள் உள்ளத்தில் நிலையாக பதியட்டும். அந்த உணர்வோடு நீங்கள் அந்த இரவை அமைதியாக தொடருங்கள். உங்கள் உள்ளத்தில் உருவான இந்த வளமான மனப்போக்கை பாதுகாத்து அது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் ஒளியாக பிரதிபலிக்க அனுமதியுங்கள். இரவு தனது முழுமையான பயணத்தை நிறைவு செய்து விடியற்காலத்தின் மென்மையான அமைதி அருகில் வந்து நிற்கும் அந்த தருணத்தில் நீங்கள் அனுபவித்த அனைத்தையும் ஒரு நிமிடம் அமைதியாக நினைத்து பாருங்கள். இந்த நீண்ட நேரம் நீங்கள் உங்களோடு இருந்தீர்கள். உங்கள் எண்ணங்களை கவனித்தீர்கள். உங்கள் பயங்களை மெதுவாக விடுவித்தீர்கள். உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தீர்கள். இந்த அனுபவம் சாதாரணமாக கடந்து போகும் ஒரு இரவல்ல, அது உங்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய பயணம். அந்த உணர்வோடு நீங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி சில ஆழமான மூச்சுகளை எடுத்து விடுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் உருவான தெளிவை நிலைநிறுத்துகிறது என்று உணருங்கள். அதன் பின்னர் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் முன் இருக்கும் ஒளியை பார்த்து கொண்டு மனதில் ஒரு நன்றியை சொல்லுங்கள். அந்த ஒளி இந்த இரவு முழுவதும் உங்களுக்கு துணையாக இருந்தது. அந்த ஒளி உங்கள் உள்ளத்தில் தொடரட்டும் என்று எண்ணுங்கள். அந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் கைகளை ஒன்றாக இணைத்து உங்கள் வாழ்க்கைக்கே நன்றி கூறுங்கள். நீங்கள் எதிர்கொண்ட சவால்களுக்கும் நன்றி கூறுங்கள், ஏனெனில் அவை உங்களை கற்றுக் கொடுத்தவை. நீங்கள் பெற்ற சிறிய வெற்றிகளுக்கும் நன்றி கூறுங்கள், ஏனெனில் அவை உங்களை முன்னேற்றியவை. இந்த நன்றியுணர்வு உங்கள் மனதில் வளத்தின் ஓட்டத்தை நிலைநிறுத்தும். அதன் பின்னர் நீங்கள் மெதுவாக எழுந்து அந்த இடத்தை சுத்தமாக ஒழுங்குபடுத்துங்கள்.
பயன்படுத்திய பொருட்களை சரியாக வையுங்கள். இந்த செயல்கள் உங்கள் மனதில் உருவான ஒழுங்கை வெளிப்புற உலகிலும் பிரதிபலிக்க செய்யும். நீங்கள் வைத்திருந்த நாணயங்களோ அல்லது சேமிப்பாக வைத்த எண்ணங்களோ இருந்தால் அவற்றை மதிப்புடன் பாதுகாத்து வையுங்கள். அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருக்கட்டும். அதன் பின்னர் உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான உறுதியை உருவாக்குங்கள். இந்த இரவில் உணர்ந்த அமைதியை நான் தினசரி வாழ்க்கையிலும் நினைவில் வைப்பேன். நான் சம்பாதிக்கும் வளத்தை மதிப்பேன். நான் பெரும் வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்துவேன். நான் பகிர வேண்டிய இடத்தில் பகிர்வேன் என்று இந்த உறுதியை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அந்த உணர்வோடு நீங்கள் வெளியில் வரும் முதல் ஒளியை பார்த்து கொண்டு உங்கள் மனதில் ஒரு புதிய தொடக்கத்தை வரவேற்குங்கள். அந்த தொடக்கம் உங்கள் செயல்களில் வெளிப்படட்டும், உங்கள் முடிவுகளில் தெரிகட்டும், உங்கள் பழக்கங்களில் நிலைத்திருக்கட்டும். பணம் பற்றிய பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வளரட்டும், குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு உருவாகட்டும். இந்த இரவு உங்களுக்கு கொடுத்த அமைதியான அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு நிலையான ஒளியாக பாதுகாத்து கொண்டு வளமும் நிம்மதியும் நிறைந்த பாதையை நீங்கள் நம்பிக்கையோடு தொடருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.